வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரீயூஸ்டு கண்டென்ட். ஸோ இந்த ரீயூஸ்டு கண்டென்ட்னால நிறைய பேருக்கு வந்து மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னன்றதை நிறைய பேரோட யூடியூப் சேனலில் ஏகப்பட்ட மானிட்டைசேஷனில் சொல்லிட்டாங்க. ஸோ அதையே சொல்லி நான் அவங்கள போர் அடிக்க விரும்பலை. ஸோ டேரெக்டாக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ரீயூஸ்டு கண்டென்ட் இது எதனால வருது? நான் பண்ணுறது வந்து என்னோட ஓன் கண்டென்ட் தாங்க, ஆனாலும் வந்து எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்திருக்கு, எப்படின்னு தெரில. ஸோ அது என்னன்றது, அது ஆக்சுவலாக அவங்க ஒரு கஸ்டமர். அது என்னன்னு நம்ம கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்த்தோம்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு துபாயில் இருந்திருக்காரு. துபாயிலேருந்து அவங்க வீலாக் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாரு. இவங்க எடுத்து அப்படியே அது யூடியூப்ல அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ வெளியே இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான வேஸ் இருக்குது. ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரோ அது மூலியமாக தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் கண்டென்ட்டை இன்ஸ்டாகிராமில் வந்து அதில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது, நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ரீயூஸ்டு கண்டென்ட்டில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் வீடியோஸில் வந்து எதுவுமே அப்லோட் பண்ணாங்க ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணியோ. ஏன்னா அது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு அது வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் அதில் இன்பில்ட்டாகவே வந்துடும். அது உங்களுக்கு தெரியாது, பட் வந்து யூடியூப்போட அல்காரிதம் அதை ஈஸியாக அனலைஸ் பண்ணிடும். அதனால அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. அப்படியே உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை, சின்ன ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வேலைக்கு ஆகலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட் மூலிமா அனுப்பிச்சிக்கோங்க. டாக்குமெண்ட் மூலிமா அனுப்பிச்சிங்கன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்கள் வாட்டர் மார்க்கோ சம்திங் இது பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது விஷயம், ஸோ எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் மறுபடியும் ரீஅப்ளை பண்ணியிருக்கேன், ரீஅப்ளை பண்ணியுமே எனக்கு வந்துட்டு இதாகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பீல் போடலாம். ஸோ அப்பீல் எப்படி போடணும் அப்படின்ற வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன், அதுக்கான ஸ்கிரிப்டையுமே நான் அனுப்புகிறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருக்குது, என்னால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் எனக்கு வந்து நான் என்னோட ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி தரேன். ஸோ இது நம்மளோட இன்னொரு சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லிட்டு போட்டாங்க. ஸோ நிறையா வாட்டி நானும் அப்ளை பண்ணுறேன், அதுக்கப்புறம் அதை ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டுடுறாங்க. போட்டு நானும் வெறுத்து போயிட்டு சரி அப்பீல் போட்டு தான் பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்தேன். அப்பீல் போட்டதுக்கப்புறம் இது வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ அந்த அப்பீல் வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக அன்லிஸ்டடில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க அன்லிஸ்டடில் தான் வைக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த வீடியோவோட லிங்க்கை பார்த்துட்டு ஒரு அப்பீல் வீடியோ ப்ராப்பராக எப்படி மேக் பண்ணுன்றதை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அப்பீல் வீடியோ மூலிமா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களோட சேனலை வந்துட்டு மானிட்டைஸ் ஆக்குறதுக்கு என்ன வழிகளோ அதை பார்க்கலாம். ஸோ அது தவிர்த்து ஃபேஸ்புக், வேறு சோஷியல் மீடியா, இன்டர்நெட்டு எந்த இதில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுலையுமே டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% ரீயூஸ்டு கண்டென்ட் தான் போடுறான். அது தாண்டி ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டானா இப்போது ரீசெண்டாக நம்மளோட கஸ்டமர்ஸ் ஒரு சில பேர் நம்மகிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட் போட்ட மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட வாட்ச் ஹவர்ஸை டோட்டலாக வந்து 0 ஆக்கிடுறாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் அப்படியே இருக்காது. நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க, அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் டெலிட் பண்ணுறீங்க, அதுக்கான வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் போதா அப்படின்னா கிடையாது, மொத்தமாகவே 0 ஆக்கிடுறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னா எல்லாருக்குமே பண்ணுறதில்ல, குறிப்பாக ஒரு சில சேனல்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே கஸ்டமர்ஸ் எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ அதனால நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ அதனால ரீயூஸ்டு கண்டென்ட் இல்லாத மாதிரி நீங்கள் கண்டென்ட் அப்லோட் பண்ணுங்க. ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய வேஸ் இருக்குது ஒரு நல்ல குவாலிட்டி கண்டென்ட்டை மேக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி மேக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது இதுதான். ஸோ பார்த்துக்கோங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் பற்றி வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அந்த இதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.